வணக்கங்க. இப்போ நம்ம இஞ்சி குழம்பு செய்கிறதுக்கு 150 கிராம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இஞ்சி குழம்பு சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன பலன் பார்க்கலாம். உடலில் ரத்த ஓட்டம் சீராக இருக்குங்க. பசி உணர்வு அதிகம் இருக்குங்க. இஞ்சி குழம்பு சாப்பிட்றதால நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகமாக இருக்குங்க. உணவில் இஞ்சி சேர்த்து கொள்ளும்போது மூட்டு மூட்டு வலிலாம் வராமல் இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக இந்த குழம்பு நம்ம சாப்பிட்லாங்க. ஒரு 50 கிராம் புளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த இஞ்சியை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பூண்டும் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் பூண்டும் போடணும். அதனால் பூண்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ஸ்பூன் எண்ணெயை போட்டு அந்த கட் பண்ண இஞ்சியை வதக்கிடணுங்க. ஆஸ்துமா பிரச்சனையிலேருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதனால் இந்த இஞ்சி குழம்பு வைக்கணும். இஞ்சி இரத்த நாளங்களை விரிவடை செய்யும், ஆற்றல் பெற்றது. அதனால் இரத்த கொதிப்பு கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க. வடிகட்டி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் தேவைக்கேற்ப குழம்பு மிளகா பொடியும் இதில் சேர்த்துக்கணும். நம்ம தேவைக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கணும். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம வதக்கின இஞ்சியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்ச இஞ்சி பேஸ்ட்டையும் இதிலே சேர்த்து கலக்கி வச்சுக்கணும். அப்புறம் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். இதை வானலில் வச்சு நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் இந்த மாதிரி மருந்து குழம்புலாம் நல்லாயிருக்கும். உடம்பு ஆரோக்கியத்துக்கு செய்கிற ஒவ்வொரு குழம்புலையும் நம்ம கண்டிப்பாக நல்லெண்ணெயை சேர்க்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த பூண்டை கொஞ்சம் நல்லா வதக்குற அளவுக்கு பூண்டை வதக்குங்க. ஒரு ப்ரௌன் கலர் வந்த பிற்பாடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்ப அதில் ஊற்றுங்க. நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா சுண்டி வர அளவுக்கு கொதித்த பிற்பாடு மேலே எண்ணெய் வேணுங்கிறவங்க மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கூட இறக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.